நம் தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சீன் இருக்கும். இதைத்தான் நம்ம ரசிச்சிருப்போம் இத்தனை வருஷமாக. இப்ப வந்து நிறைய கருத்துள்ள சினிமாக்கள் பாராட்ட பெற்று வரும் நிலையில, பட் ஒரு காலத்துல நம்ம மசாலா பிலிம் தான் நம் கூஸ் பம்பை செய்ய வைத்தது என்றால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப ஒரு படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து டிரான்ஸ்பர்மேஷன் சீன்ஸ் வந்து நமக்கு கூஸ் பம்ப் ஆகும். இல்ல அப்படின்னா மூவி வந்து மாஸ் படமாவே இருக்கும், அதுல வந்து ஒரு மாஸ் சீன் பர்டிகுலரா காமிக்கிறப்ப நமக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சோ நான் எந்தெந்த படத்தெல்லாம் பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆனேன், அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆனதுக்கப்புறம் அது நம்ம மண்டக்குள்ள எத்தனை நாளா நின்றுச்சு, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு எபிசோடில் பார்க்க போகிறோம். மேபி இது நல்லபடியா ரன் ஆனிச்சுன்னா பார்ட் 2 பார்ட் 3 என்று நான் அப்லோட் செய்கிறேன். சோ வெல்கம் பேக் டு தோஸ் மூவி சேட்டைகள். நான் ஜோயலஸ் ஆண்டனி. நான் சேர்த்திருக்க ஒரு படம் ஏழுமலை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வோம். இந்த ஏழுமலை படத்தை வந்து நான் படிக்கிற காலத்துல வந்து தியேட்டர் அந்த அதிகமா நான் போனது இல்ல பர்டிகுலரா, பட் டாப் 10 மூவிஸ்ல வந்து போடுவாங்க. அப்ப போடும்பொழுது என்ன ஆச்சுன்னா ஏழுமலை படத்தை வந்து இந்த சீன் தான் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து இது 3 வாரமா ரேட்டிங்ல வந்து இது நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அர்ஜுன் சரங் வந்து நடந்து வரப்ப இந்த புயல் அப்படியே முடிய புடிச்சுக்கிட்டு இப்படி பண்ற ஒரு சீனா இருக்கட்டும், அவன் டான்ஸ் மாஸ்டர் இல்ல ஏழுமலைன்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டா பிரேக் போட்டாங்க. தூக்கமே வரல, வீட்டுல அடிச்சு புடிச்சு கேட்டும் தியேட்டருக்கும் அந்த படம் கூட்டிட்டு போகல. பட் சன் டிவில போடும்பொழுது கொண்டாடி கீட்ட படம் தான் இந்த ஏழுமலை. பெர்ஃபெக்டா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஏறும். மறுநாள் ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது இந்த படத்தை பத்தி அதை பேச்சு, நான் தான் ஏழுமலை, நான் நடந்து வரப்போலாம் நீங்க எல்லாம் பின்னாடி போகணும்டா அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இன்னமும் ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஏழுமலையா இருப்பான். எவன் நடந்து வரானோ அவன் நடந்து வரப்போலாம் நம்ம பின்னாடி 10 ஸ்டெப் பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். அப்ப ஒவ்வொருத்தனுக்கு ஏழுமலை வந்து சில பேர் வந்து 2 நிமிஷம் ஏழுமலையா நடிச்சுட்டு இருப்பான், 3 நிமிஷம் நடிச்சுட்டு இருப்பான். படத்திலேயே ஒரு நிமிஷம் 2 சீன் 2 நிமிஷம் தான் இருக்கும். இவங்க 5 நிமிஷம்லாம் ஏழுமலையா நடிச்சுட்டு இருப்பானுங்க. எவ்வளவு நேரம் நம்மளும் தாக்கு பிடிக்கிறது. இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போகுதுன்னு கேவி ஆனந்துக்கும் புரியல, படம் பார்த்த எனக்கும் புரியல, உங்களுக்கு என்னதான் கதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏழுமலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவி, ஒரு மாஸ் சீனுக்கான அடையாளம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் மூவி வந்து என்ன வந்து கூஸ் பம்ப்ஸ் பார்க்கறது வந்து இந்த ரச்சகன் படம் அப்படின்னாலே கையை முறுக்கி அப்படியே அந்த நரம்பு வந்து ஏறி கழுத்தாம்பட்டை வரைக்கும் வந்து செல்லும். நமக்கு அதெல்லாம் வராது, பட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பட் சீஜன் அப்போ எங்க புரிஞ்சிச்சு, கழுத புரியா மனசுங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ரச்சகன் படத்துல பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துரும். அதுக்கு ஒரு ஆக்டர், ஒரு ரஜினி சாரோ கமல் சாரோ அஜித் விஜய் இவங்களுக்குலாம் ஃபேனா இல்லாம மியூட்டலா ஒரு படம் வந்து நம்ம கூஸ் பம்ப் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மொமெண்ட் தான். இந்த படத்துல வந்து ரச்சகன் ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே அவர் வந்து ஒரு பின்னாடிலாம் பங்குலாம் வச்சுக்கிட்டு ஒரு கரடு முரடா இருப்பாப்புல. ஸோ அவரை வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போறப்ப அதுல ஒரு 10 ரவுடிங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ற அந்த சீனு ஆரம்பத்துல அமைதியா அடக்கி வாசிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காட்டும் பொழுது நான் எவ்வளவு பெரிய ரச்சகனின் ரசிகனாக இருந்தேன். அந்த பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம்லாம் வந்து பல பேரோட போனில் வந்து அதெல்லாம் வந்து ஒழித்து கொண்டிருந்தது ரிங்டோனாக. ஸோ ரச்சகன் வந்து கூஸ் பம்ப்ஸா ஏறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தரமான திரைப்படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு சீனுக்காகவே இல்ல மாஸ் படம் வரப்ப நம்ம தியேட்டருக்கு போறப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்போம். அது மாஸ் படமா என்னன்னு தெரியாது. தியேட்டர் போன சந்தோஷத்துல அவங்க தூங்கி இருப்போம், இல்ல பாப்கார்னை கொடுன்னு இருப்போம், முறுக்க கொடுன்னு சொல்லி படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணி நல்ல ஒரு மாஸ் படத்தை கொண்டாட விடாமல் தவித்த ஒருவனில் நானும் ஒருவன். நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். தியேட்டருக்குலாம் போனாங்க அப்படின்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் அடிக்கின்றேன், ஐஸ்கிரீம் வேணும்னு. அப்போ மாஸ் படம் போடுதா, ஏதோ படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் வந்து நல்லா விவரம் தெரிந்த பிறகு அச்சோ அன்றதுக்கு அப்படி செய்யாம விட்டுருக்காமே அப்படின்னு நினைச்ச ஒரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படையாப்பா படம், இந்த பாஷா படம், இந்த மாதிரி படங்கள். ஸோ அந்த லிஸ்டில் வந்து இப்பொழுது நான் பார்க்கும் கூஸ் பம்ப்ஸ் வந்து ஏறின ஒரு படம் அப்படின்னா பாஷா படம் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 90s கிட்ஸ்லாம் இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து நம்ம அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா வந்து 95ல ரிலீஸ் ஆயிருக்க அந்த படம். ஆனா படையப்பா படம் வரப்ப நமக்கு என்ன ஒரு 4-5 வயசு அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படிதான். ஸோ அந்த லிஸ்ட்ல பாஷா படம் என்னோட லிஸ்ட்ல இருக்குது. படம் வந்து என்ன சொல்றது, இது வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட். ஒரு கமர்ஷியல் படம், ஒரு மாஸ் படத்துல இந்த லிஸ்ட்ல வரும். ரஜினி சார் இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் தான் என்ன அப்படின்னா, அவன் பாஷாங்கிறது வந்து அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கண்ணில் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டு போவாங்க. ஆனந்தராஜ் வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இவர் வந்து அந்த பைப்பை புடிச்சு அட்டிக்கிற ஒரு சீன் இருக்குல்ல,
அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் நானே என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனோம். நல்ல வேலை எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு முந்திக்கிட்டு அந்த அடிமைப்பை பிடிச்சி அடிக்கிற சீன் இருக்கும்ல, நம்ம தான் ஏதாவது ஒரு படம் பார்த்தா அந்த கேரக்டர் உள்ள போயிடுவாங்க. அப்படி அடிக்கும் பொழுது அவனோட தலையில் ஒரு அடி. யாருன்னா ஒருத்தர் அடிச்சாரு பக்கத்து வீட்டுக்காரர். என்ன கஷ்டப்பட்டு மனு எழுதி போட்டு பைப்பை வந்து நாங்க வச்சிருக்கோம், நீ என்னடா அதை புடுங்கிட்டு கிடக்குறேன் புடுங்கி அப்படின்னு சொல்லி நல்ல நான் எஸ்கேப். சோ இந்த மாதிரி நினைவுகள் பாஷா படம் அப்படின்னாலே அதே மாதிரி அப்படிங்கிறது ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது. இதை நான் 100 தடவை 1000 தடவை மேல சொல்லியிருக்கேன். ஒரு ஃபேன் பாயாக இந்த படம் கொண்டாடிய படம். அதே மாதிரி நாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருப்பார்ல, அதெல்லாம் அல்ஷிஷனா இல்ல என்ன டாபர் மேனான்னு தெரியல, சோ சம்திங் அந்த நாய் அதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரிலாம் வாங்கணும்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். என் வாழ்வில் படமே வந்து அந்த படமே கூஸ் பம்ப்ஸ் தான் நான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கூஸ் பம்ப்ஸும் ஏற்படுத்திய படம் இந்த பாஷா படம். என்னோட வாழ்க்கையில் வந்து மிகவும் ஒரு படத்துக்காக நான் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த படையப்பா படம் தான். ஸோ இந்த படையப்பா படத்தை பற்றி என்னென்ன தியாகங்கள், இந்த ஒரு படத்துக்காக மிகவும் ரொம்ப ரசித்த படம், அந்த படத்துக்காக காஸ்டியூம்ஸ் வாங்கினது மவுத்தார்கனு. படையப்பா படத்தை பற்றி பேசுகிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அவர் மாதிரி கண்ணாடி போட்டுக்கிறது, மவுத்தார்கன் பேகு, ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்டியூம் டிசைனராக என் வீட்டில் எல்லாம் மாறி இருந்தாங்க. ஸோ அந்த படையப்பா ட்ரெஸ் வந்து அப்போது ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ அந்த படையப்பா படத்தில் வந்து எனக்கு எல்லா சீன்ஸுமே பிடிக்கும். பட் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யால அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து உள்ள ஒரு சீன் தான் வந்து இந்த சீன். இந்த படையப்பா படத்துல வந்து இந்த ஜிப்பா போடுற இதெல்லாம் காஸ்டியூம், என்னோட காஸ்டியூம் டிசைன் ஒன்று. இந்த படம்லாம் வந்து தூக்கத்தை தொலைத்த படம். எத்தனை காரு சின்ன சின்ன காரா வாங்கி வச்சிருப்பேன். அதுல வந்து ரஜினி சார் வந்து கார் மேல, அவரோட கார் மேல ஏறி ஒரு சண்டை ஒன்று போடுவார்ல, அது மாதிரி நான் ஒரு சொன்னா கூட ஒரு மாதிரி இருக்குங்க. நான் ஒரு சின்ன கார் ஒன்று வச்சிருந்தேங்க, அந்த கார் மேல ஏறி சண்டை போறப்ப கார் நெளிஞ்சு உடஞ்சு போச்சு. தூக்கி எறிஞ்சிடுறேன் போச்சே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்கு யோசிக்கிறப்ப மூளை வேலை செய்யல, இந்த கார் உடையும். ரஜினி மேல உள்ள பித்தின் காரணமாக ஒரு எப்படி சொல்றது, படையப்பாவின் தாக்கம் என் காரை தாக்கியது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த படத்தெல்லாம் வந்து சொல்லணும்னா ஒரு ஒரு வீடியோவே போடலாம், அப்படி இருக்கும் அந்த படம். ஸோ மாசான திரைப்படம். இந்த படையப்பா படமும் நாம் ரசித்ததில் ஒன்று. இந்த படம் நம்ம எல்லாரும் விவரம் தெரிஞ்சு கொண்டாடி தீர்த்த ஒரு படம், உண்மையிலே ஒரு பேன் இந்தியா படம் அப்படின்னா பாகுபலி 2. பாகுபலி 1ம் இருக்கிறது. பட் இருந்தாலும் ஒரு கூஸ் பம்ப்ஸ், பாகுபலி எப்பேற்பட்டவன் அப்படின்னு காட்டுறதுக்கான படமா இது வந்து அமைஞ்சிச்சு. கற்பனை கதையா இருந்தாலும் உள்ள சிஜினால இதை பத்தி பல நியூஸ்கள் வந்துச்சு. இதை பத்தி தனி வீடியோவா நான் போடுறேன். பட் இருந்தாலும் என்னை கூஸ் முதல் தடவை தியேட்டர்ல பாக்குறப்பெல்லாம் அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இவர் வந்து இப்படி அமரேந்திர பாகுபலி அப்படின்னு இவர் வந்து சத்யராஜ் வந்து சொல்றப்ப பின்னாடி நிப்பார்ல ஒருத்தர், அவர் அனுஷ்காவோட மாமாவா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து 2 ஸ்டெப் பின்னால போவாரு. அங்க இருக்கிற அந்த சிப்பாய் எல்லாம் அப்படி வந்து ஒரு மரியாதை செலுத்துவாங்க. குறுநில மன்னர்கள் தானே இவங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு வந்து இங்க வந்து நிக்குது, கிங்கு நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த மொமெண்ட் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றா சொல்றப்ப அந்த பின்னால ஒரு உடம்பு அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட கவசத்துல இருந்து மேல இருக்கிற துணி வந்து அப்படியே கருகி வெளியில போறப்ப அதெல்லாம் பாக்குறப்ப சூப்பரா இருக்கும். கரெக்டா ஃபயர் வந்து நெஞ்சில வைக்கிறப்ப அப்படியே ட்ரெஸ் கருகி அவரோட அந்த பாகுபலி அந்த கவசம் வந்து தண்ணியில் போடும்பொழுது அது வந்து பார்க்கறப்ப எக்ஸ்ட்ராடரியா இருந்துச்சு. இந்த ஒரு சீன் தானா உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த இன்டர்வல் பிளாக் அது லைட்டா பார்த்து விட்டு முடிச்சு விட்டுருவோம். இதோட இதுதான் பெர்ஃபெக்ட் இன்டர்வல்னு நான் நினைக்கிறேங்க. இந்த சீன்ல வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோமோ நம்ம ஈகோக்குனால அப்படின்னு சிவகாமியாக நடித்த ரம்யா கிருஷ்ணன் பார்த்த ஒரு பார்வையா இருக்கட்டும், மேல இருந்து அந்த கொடை ஒன்று விழுவும், அது சரியான பேர் தெரியல, அதை நட்டு வச்சு இன்ட்ரோல் சீன் வச்சதா இருக்கட்டும், எட்டமே வந்து பாகுபலி மக்கள் விரும்புகிற அரசனை நம்ம வந்து விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற இடமா இருக்கட்டும், எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் வந்து பெர்ஃபெக்டா பண்ணுவேன்னு சொல்ற பாகுபலியா இருக்கட்டும், ராஜா மௌலி வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ நான் பார்த்த ஒரு பார்ட் 1 ஒரு 5 மூவி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து சில்லறையை சிதற விட்ட படங்கள். ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம், இருக்கு. பட் வந்து அது தனி கண்டென்ட். பட் இது வந்து கூஸ் பம்ப்ஸ் பர்டிகுலர் சீன்ஸ் வந்து நமக்கு அறியாமையே வந்து அது சினிமாங்கிறதே மறந்து அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ நான் ஒரு இதுக்கெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. ஸோ தயவுசெய்து வீடியோ பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் என்ற புனிதமான பட்டனை அழுத்தி கொடுங்கள். ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.